இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 19/3/2025 புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா. அன்பிற்குரியவர்களே, தவக்காலத்தின் இடையிலே வருகின்ற இப்பெருவிழாவானது இறைவனுடைய மீட்பு திட்டத்தை புனித யோசேப்பு எப்படி செயல்படுத்தினார், எப்படி மீட்பு திட்டத்தில் இறைவனோடு அவர் இணைந்து பங்காற்றினார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. உன் வழித்தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் என்று நாத்தான் வழியாக தாவீதுக்கு இறைவன் உரைத்த இறைவார்த்தை இயேசுவை முன்குறித்து காட்டுகின்ற விதத்திலே தாவீதின் வழிமரபிலே இயேசு பிறப்பார் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது. உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான் என்று இறைவன் தந்தைக்குரிய அந்த அன்போடு தாவீதின் வழியாக வரவிருந்த மீட்பரை முன்னறிவிப்பதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல திருப்பாடல், நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். தாவீதின் வழிமரபிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக புனித யோசேப்பை கடவுள் முன்குறித்து வைத்து இறைமகன் இயேசுவுக்கு தந்தையாக தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்பதைப் போல, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆபிரகாம் வழியாக எப்படி இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், இயேசுவை நமக்கு மீட்பராக கொடுத்து எண்ணற்ற மக்களினங்களுக்கு தந்தையாக இறைவன் நமக்கு முன்குறித்து வைத்துள்ளார். எனவே கடவுளுடைய அந்த மீட்பு திட்டம் தந்தையாக செயல்படுகின்ற பண்பு புனித யோசேப்பிலே நமக்கு வெளிப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, புனித யோசேப்பு நம் அனைவருக்கும் இயேசுவுக்கு தந்தையாக இருந்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் தந்தையாக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு என்று யோசேப்புவை தேர்ந்தெடுத்ததை அவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர்தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். அன்பிற்குரியவர்களே, புனித யோசேப்பு இயேசுவை தந்தையை போன்று இருந்து காப்பாற்றும் வண்ணம், அவருக்கு பாதுகாவலாக இருக்கும் வண்ணம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே வேளையிலே மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தந்தையின் சாயலிலே இருந்து இறைவனுடைய உதவியாளராக அவர் செயல்படுகிறார். இம்மண்ணுலகில் தம்முடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் அவருடைய சாயலாக மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். எனவே இந்த மீட்பு செயல் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து அறிகின்றோம். எனவே ஆண்டவர் யோசேப்புவை தேர்ந்தெடுத்த பொழுது அவர் எப்படி கடவுளுடைய திட்டத்திற்கு தம்மை அர்ப்பணித்தார் என்பதை நாம் உணர முடியும். யோசேப்பு பல்வேறு நிலைகளிலே நமக்கு துணை நிற்கிறார் என்பதை இன்றைய நாள் திருவிழா நமக்கு உணர்த்துகிறது. திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள்
புனித யோசேப்பு அகில உலக திருச்சபையின் பாதுகாவலர் என்று அவர் அறிவிப்பு செய்தார். அதே போல புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று 12ஆம் பத்திநாதர் அதை பகிரங்கமாக அறிவித்தார். அன்பிற்குரியவர்களே, முதற்படியாக யோசேப்பு இறைவனுடைய திட்டத்தை கனவிலே அறிந்து அதை செயல்படுத்துவதற்கு தம்மையே முற்றிலும் கையளித்தார். இறைவனுடைய திட்டத்திற்கு பணிந்த அவருடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். அதே போல யோசேப்பு இறைவனுடைய திட்டத்தை அறிந்து தன்னுடைய மனைவி மரியாவை ஒதுக்கிவிடாமல் அல்லது அவரை விலக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி மீண்டும் அவரோடு இணைந்து பயணிக்க, அவர் மீட்பு திட்டத்திலே அவருக்கு ஒத்துழைப்பு தர அவர் முனைகின்றார். அவர் தூய்மையும் நேர்மையும் வாய்மையும் உடையவராக இருந்தார் என்பதை நற்செய்தி நமக்கு குறித்து காட்டுகிறது. அதே வேளையிலே திருக்குடும்பத்தின் பாரத்தை தான் சுமந்து கொண்டு எல்லா விதத்திலும் அன்னை மரியாவிற்கும் இயேசுவிற்கும் உதவி செய்வதிலும், அவர்களை கண்ணும் கருத்துமாக காப்பதிலும், அவர்களை தம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வினால் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதிலும், மீட்பு திட்டத்தை இறைவன் செயல்படுத்துவதிலும் கருத்தாயிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் தந்தையர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இன்று தந்தையர்களுடைய நாளை நாம் கொண்டாடுகின்றோம். குடும்பத்தில் எவ்வளவு முக்கியமான பொறுப்பை ஒரு தந்தை வகிக்கிறார் என்பதை அது முன்னுணர்த்துகிறது. திருக்குடும்பம் என்பது நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. குடும்பத்திலே ஒரு கணவர் எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு ஆதரவானவராக, ஆறுதலானவராக, அனைத்தையும் அமைதியிலும் அன்பிலும் சுமந்து கொண்டு செல்பவராக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு திருக்குடும்பம் புனித சூசையப்பர் நமக்கு முன் உணர்த்துகின்றார். இன்றைய நாளிலே திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர், நம்முடைய திருச்சபையின் பாதுகாவலர் புனித சூசையப்பர், நம்முடைய அகில உலக மக்களுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர், குறிப்பான விதத்திலே தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர், நன்மரணத்திற்கான பாதுகாவலர் புனித சூசையப்பர், அவருடைய உதவியை பரிந்துரையை மன்றாடி கேட்கிறவர்கள் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை என்பதை புனித சூசையப்பர் தன்னுடைய வேண்டுதல் மன்றாட்டினால் நமக்கு உதவி செய்வார் என்பதை குறித்து காட்டுகின்றது. இன்றைய நாளிலே திருச்சபையோடு சேர்ந்து நாமும் இவ்விழாவை கொண்டாடுகின்றோம். அனைத்து தந்தையர்களுக்காகவும் மன்றாடுவோம், அனைத்து குடும்ப தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம், இத்திருச்சபையிலே பணியாற்றுகின்ற அனைத்து தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். ஏனென்றால் நாம் இறைவனுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதிலே புனித சூசையப்பரை போன்று செயலாற்ற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய உதவியை குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆமென். அன்பு தந்தையே இறைவா, புனித சூசையப்பரை எங்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய அன்பு காவலிலே நாங்கள் என்றும் வளரவும் அவருடைய உதவியை வேண்டவும், உம்முடைய மீட்பு திட்டத்திலே நாங்கள் அவர் புரிந்த பணியை நாங்களும் தொடர்ந்து செய்யவும், அவர் செயல்பட்டதை போன்று நாங்களும் சிறப்பாக வாழவும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருட்கொடைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்தவும் புனித சூசையப்பர் வழியாக எங்களுக்கு நிறைவான அருளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.